தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு உமா மகேஸ்வரி உடனவர் கைலாயநாத பெருமான் பொன்னார் உரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். உலக மக்கள் அனைவரும் எம்பெருமுடைய பெரும் கருணையால நல்லா இருக்கணும். இறைவன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல 84 லட்சம் உயிர்கள் இருக்குது. ஆனா எந்த ஒரு உயிருக்கும் இல்லாத ஒரு வாக்கியம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா எல்லா உயிரும் தனக்காகவே வாழும். அதாவது சாப்பிடும், உண்ணும், உறங்கும், அதுதான் அதுக்கு செய்யும். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் தனக்காக மட்டுமின்றி இந்த உலகத்தில் உள்ள இந்த உலக நன்மைக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன் எதுன்னா மனித உயிர். அந்த மனித உயிர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மனிதனாக பிறந்தால் இறைவனை வணங்கினால் இறைவனாகலாம். இது போன்ற நிறைய பேர் மனிதனாக பிறந்து இறைவனாக இருக்காங்க. அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நால்வர் பெருமக்கள், நாயன்மார்கள், சித்தர்கள் என்று பல பேர் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கணும். அதில் முதல் என்னன்னா தான தர்மங்கள், புண்ணிய காரியங்கள் செய்யணும். இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம், அக்னி நட்சத்திரம், வெயில் காலம். நம்ம மனிதர்களாலே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காம கொஞ்ச நேரம் இருக்க முடியுமானா கஷ்டம்தான். அதே மாதிரி இந்த வெயிலுடைய தாக்கம் நம்மளாலே தாங்க முடியும். எத்தனையோ ஜீவராசிகள் தண்ணி இல்லாமல் இந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. அதனால் இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இயன்றவரை பானகங்களோ அல்லது மோரோ உங்களால் என்ன முடியுமோ இல்லை ஒரு கிளாஸ் தண்ணியாவது, நம்ம எல்லோருமே வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் ஒரு டப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பறவைகள் குடிக்கிறதுக்கு தண்ணி வைங்க. உங்களால் இயன்றது அந்த தானியங்கள் பறவைகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு கோவில் இருந்தால் கோவிலுக்கு வர அன்பர்களுக்கோ இல்லை பேருந்து நிலையத்திலோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து பானகங்களோ மோரோ அல்லது தண்ணீரோ ஏதோ ஒன்று கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நம்முடைய கர்மா பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் இரட்டிப்பு தன்மையாக குறையும். அதாவது டபுள் மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அது எப்படின்னா இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனுக்கு உண்டான மாதம். ஏன்னா நம்முடைய பாவ கணக்கை எழுதுறது யாருன்னா, நம்மளோட பாவ கணக்கும் சரி புண்ணிய கணக்கும் சரி, அதை எழுதுறது யாருன்னா சித்திரகுப்தன். இந்த மாதிரி இந்த சித்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா ஈசன் கிட்ட வரம் வாங்கியிருக்காரு. ஏன்னா ஈசன் சித்திரகுப்தனுக்கு வரம் கொடுத்துருக்காரு. இந்த சித்திரை மாதம் உனக்கு உண்டான மாதத்துல யாரெல்லாம் புண்ணியங்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு இரட்டிப்பு பலன், என்னுடைய அருள் மட்டுமின்றி உன்னுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சிவபெருமான் சித்திரகுப்தனுக்கு வரத்தை கொடுத்திருக்காரு. சித்திரை மாசத்துல நம்ம செய்யற இந்த தான தர்மங்கள் நமக்கு இரட்டிப்பு மடங்கு புண்ணியம், அதாவது இந்த வருடத்திற்கே இந்த வருடம் முழுவதும் புண்ணியம் செய்த ஒரு பலனை பார்த்தீங்கன்னா கொடுக்க போகுது. அதனால் எல்லோருமே இந்த மாதத்துல ஜீவராசிகளுக்கு மட்டுமின்றி மற்ற அன்பர்களுக்கும் தங்களால் இயன்ற தான தர்மங்கள், புண்ணியங்கள், அதாவது தண்ணீரோ மோரோ அல்லது பானங்களோ வழங்கும்படி தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.